மீனா எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆசிரியர், ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர். பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் மீனாவை ரொம்ப பிடிக்கும். மாணவர்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சு அவங்களுக்கு வழி காட்டுவாங்க. படிச்சாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு அவங்க ரொம்ப நம்புவாங்க. எல்லாருக்கும் உதவி பண்றதையே பெருமையா நினைப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. மாணவர்கள் தான் அவங்களோட உலகம். அவங்க எல்லாரும் நல்லா வரணும்னு ஆசைப்படுவாங்க. யாருக்கு உதவி தேவைன்னாலும் உடனே போய் உதவி பண்ணிடுவாங்க. எப்பவும் நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் கரெக்டா செய்வாங்க. இதனால எல்லாரும் மீனா ரொம்ப மதிப்பாங்க. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர வழின்னு சொல்லி மாணவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வச்சாங்க. திடீர் திருப்பம் பொய்யான குத்துச்சாட்டு. மீனா வாழ்க்கையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க மேல ஒரு பொய் குத்துச்சாட்ட போட்டாங்க. இதனால் அவங்களோட நல்ல பேருக்கு களங்கம் வந்துச்சு. இது நம்பவே அவங்களால முடியல. நான் எந்த தப்பும் பண்ணையே, ஏன் என்னைய தண்டிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்துச்சு. நான் நிரபராதின்னு நிரூபிக்க ரொம்ப போராடினாங்க. ஆனா யாரும் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல. நமக்கு தப்பு நடக்கும்போதுதான் அது எவ்வளவு கஷ்டம்னு புரியும். மீனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தனிமையில வாடினாங்க. என் வாழ்க்கை எப்படி சரி பண்ணுது தெரியாம அவங்க குழம்பி போயிட்டாங்க. நம்பிக்கையின் ஒலிக்கீறு கால இயந்திரத்தின் வருகை. ஒரு நாள் மீனா வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு கால இயந்திரம் கிடைச்சுது. முதல்ல இதை நம்பவே அவங்களால முடிய. ஆனா அது உண்மைன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு புரிஞ்சுது. கடந்த காலத்துல நடந்த தப்ப திருத்த எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சாங்க. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணினாங்க. தப்ப திருத்த இதுதான் ஒரே வழின்னு நம்பினாங்க. கொஞ்சம் ஜம்பா இருந்தாலும் தைரியமா கால இயந்திரத்துல ஏறி உட்கார்ந்தாங்க. கடந்த காலத்துக்குள் ஒரு பயணம், தவறுகளை திருத்துவதற்கான முயற்சி. கால இயந்திரத்துல ஏறி மீனா கடந்த காலத்துக்கு பயணம் பண்ணாங்க. குற்றச்சாட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நாளுக்கு போய் உண்மையை கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணாங்க. அவங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து மனசு வருத்தப்பட்டாங்க. எங்க தப்பு நடந்துச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. சுத்தி நடக்க எல்லாத்தையும் கவனிச்சாங்க. யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணினாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு உண்மையை வெளியே கொண்டு வர முடிவு பண்ணினாங்க. முதல் தடை எதிர்ப்புகளை எதிர்கொள்வது. மீனா உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் போது அவங்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. தப்ப பண்ணவங்க மீனாவை ஏதாவது பண்ணி தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா மீனா தைரியமா அவங்க எதிர்த்து போராடினாங்க. தன்னோட இலக்க அடைய எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்தாங்க. புத்திசாலித்தனமா யோசிச்சு அவங்களோட சதி திட்டத்தை மூடியடிச்சாங்க. தனக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து வீறுகண்டு எழுந்தாங்க. எல்லாத்தையும் மீறி தன்னோட இலக்க நோக்கி முன்னேறினாங்க. மீனாவின் வெற்றி குற்றவாளிகளை தோசம் செய்தல். மீனாவின் நீண்ட நாள் போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. தப்பு பண்ணவங்க சட்டத்தின் முன்னாடி நிறுத்தினாங்க. அவங்க தோத்தோன் வெளியே தெரிஞ்சுது. நான் நிரபராதின்னு நிரூபி சந்தோஷம் ஒரு பக்கம். என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைத்தாங்க. மீனாவோட தைரியத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம வேற பெண்ணோட வாழ்க்கையும் மாத்த முடிவு பண்ணினாங்க. தனக்கு நடந்த அனுபவத்தை வச்சு பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகள் எதிர்த்து கொடுக்க முன்வந்தாங்க. ஒரு புதிய பாதை பிற பெண்களுக்கு ஊதுதல். மீனா தன்னோட அந்த காலத்தை திருத்தினது மட்டும் இல்லாம ஒரு புது பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. தன்னை மாதிரி போய் குற்றச்சாட்டுல சிக்கி தவிக்கிற பெண்களுக்கு உதவி பண்ண முன்வந்தாங்க. சட்டப்படி உதவி பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மனசுக்கு தைரியத்தை ஊட்டினாங்க. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. அவங்களோட குரலா மாறி நீதி கிடைக்க போராடினாங்க. பெண்கள் சங்கத்துக்காத்துக்குள்ள தைரியத்தையும் வழிகாட்டுதையும் வழங்கினாங்க. சமுதாயத்துல பெண்களோட நிலையை உயர்த்த என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சாங்க.
காலத்தின் சுழற்சி மாத்தங்கின் விளைவுகள். மீனாவோட செயல்களால சமுதாயத்துல நிறைய மாத்தங்க வந்தது. பெண்கள் தங்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகள் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமா மாறிச்சு. நீதி நியாயம் மேல நம்பிக்கை அதிகரிச்சது. ஆனா இந்த மாத்தங்கள் எல்லாம் சுலபமா நடக்க எதிர்ப்புகளும் போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துச்சு. ஆனா மீனா எதிர்க்கும் தளரல. என் இலக்க அடையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உறுதியா இருந்து செயல்பட்டாங்க. நம்பிக்கையின் செய்தி எதிர்கால நமது கைகளில். மீனாவோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தருது. நாம எல்லாருமே மாற்றத்தை உருவாக்க காரணமா இருக்கோம். நம்மால இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமா மாத்த முடியும். தப்பு நடக்கும் போது சும்மா இருக்காம தைரியமா குரல் கொடுக்கணும். நம்ம செயல்கள் மற்றவங்களுக்கு உத்வேகம் அளிக்கணும். நம்ம எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. அதை எப்படி அமைக்க விரும்புறோம்னு நாம தான் முடிவு பண்ணணும்.